நிறைய பழைய மாளிகைகளை, பழைய வீடுகளை, பழைய மனிதர்களுடைய புகைப்படங்களை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றெல்லாம் ஆயிட்டாங்க. அந்த வீடுகளை கடந்து போகும்போதெல்லாம் நமக்கு மனதில் துக்கம் வரும். இவ்வளவு பெரிய வீடு அது, இந்த வீட்டில் வசித்த மனிதர்கள், அவருடைய சந்தோஷம், சிரிப்பொலி எல்லாம் இல்லை. யாருக்கும் காலம் எந்த சலுகையும் காட்டாது. அது கடந்து செல்லும் போது உங்களை அடித்து செல்ல போகிறது என்றால் அடித்து போய்கிட்டே இருக்கும். அப்படி இந்த ஞானத்தை தேடி சென்றவனுடைய பாதையில் போயிட்டே இருக்காங்க. இவன் இளமையில் பார்த்தான் ஒரு பெண்ணை. அவள் ஒரு நடனக்காரி, மிக அழகான பெண். அவள் பல்லக்கில் வருவதை பார்ப்பதற்கு அவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. அவள் ஒரு பேர் அழகி. அவளுடைய லக்னோவில் இருக்கக்கூடிய அவளுடைய ஆடல் அரங்கத்தில் நடனம் பார்ப்பதற்கு அவ்வளவு வசதியானவர்கள் வருவாங்க. அவளுடைய கடைக்கண் எனக்கு தெரிந்து விடாதான்னு நினைப்பாங்க. அவ்வளவு ஒரு அழகி அவள். அவள் சொல்றா, என் வீட்டின் வாசலில் யானை இருக்கும், எப்போதும் பல்லக்கில் தான் வருவேன், வீட்டில் தங்க காசுகளை என் முன்னால் இறைப்பார்கள் என்று. அவ்வளவு ஒரு யவனத்தோடும் அவ்வளவு பேரழகோடும் இளமையோடும் இருந்த பெண் 2-3 அத்தியாயம் தாண்டினால் அதே ஒரு ஆள் நடந்து போகும்போது ஒரு பெண், அதுவும் என்ன மாதிரியான பெண், வாழ்வில் நொடித்து ஒன்றுமில்லாமல் போய் கிழிந்த ஆடைகளை உடுத்தி வயதாகி பல் உதிர்ந்து இந்த வாழ்க்கையினுடைய கடந்த கால துயரங்களை எல்லாம் மறக்க வேண்டும் என்பதற்காக போதை மருந்து, அபின் அப்படின்னு சொல்லக்கூடிய போதை மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பழசு ஞாபகமே படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அதை உண்டுகிட்டு தெருவில் போகிறவரிடமெல்லாம் கை நீட்டி காசு கேட்கிறார். அப்படி ஒரு பெண் காசு கேட்கும் போது இந்த கதையின் முன்னால் இவளை பார்ப்பதற்காக இளமையில் நின்ற வரிசையில் நின்ற ஒருவன் இப்ப கடந்து போறான். அவனுக்கும் வயசாயிருச்சு. அவன் அந்த குரலை கேட்கிறான். இந்த நம்மிடம் காசு வேண்டும் என்று கேட்கக்கூடிய குரலை எங்கோ கேட்டிருக்குமே, இது யாரோ ஒருவருடைய குரலாயிட்டேன்னு அவளை பக்கத்தில் வர சொல்லி பார்க்குறான். இங்கே வாமா அப்படின்னு. அந்த கிழவி நிற்கிறான். அவளிடம் கேட்கிறான், அந்த புகழ்பெற்ற ஆடல் அழகி சம்பா நீதானா அப்படின்னு. அவள் சொல்றா, அதெல்லாம் நினைவுபடுத்தாத, நான் தான் அவள். லக்னோவிலேயே மிகப்பெரிய பாடகி, மிகப்பெரிய ஆடல் அரசி. அந்த நகரமே என்னை காண காத்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த வாழ்க்கை எவ்வளவு இரக்கமற்றது பாரு. எல்லாவற்றையும் பறித்து கொண்டு என்னை வீதியில் தள்ளி வெறும் கையோடு உன் முன்னால் காசு கேட்டு நிற்கிறது. ஆனால் நான் அந்த கடந்த காலத்தை எல்லாம் இனிமேல் நினைத்து பார்க்க கூட மாட்டால் என்னால் வாழ முடியாது. இந்த நாவலை படித்துக் கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த வரியோடு நான் படிப்பை நிறுத்திட்டு என்னன்னா, உண்மையில் நீங்கள் கடந்த காலத்தை திரும்ப ஒரு முறை போய் வாழ முடியும் என்றால் எப்படி இருக்கும்? பலருக்கும் வேண்டாம் என்று தான் தோணும். நல்ல வேலை வந்துட்டோம். சிலருக்கு ஐயோ அந்த காலம் போல உண்டா, அந்த வாழ்க்கை போல உண்டா, அந்த இனிய நினைவு போல உண்டா, அதெல்லாம் போய்விட்டதே என்று வருந்துகிறோம். அவளும் அப்படித்தான் வருந்துறாள். வருந்திட்டு அவள் சொல்லுகிறாள், நீ என்னை இளமையில் பார்த்திருக்கிறாயா என்று. அவன் சொன்னா, உன்னுடைய வீட்டினுடைய வாசலில் வரிசையில் இருந்தவர்களில் நானும் ஒருவன். ஒரு முறை உன்னை பார்த்து விட முடியாதான்னு நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு உன்னை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. இதுதானா வாழ்க்கை? இவ்வளவுதானா அழகு? பேரழகிகளுக்கே இதுதான் வாழ்க்கை என்றால் ஒரு சாமானியனுக்கு எது வாழ்க்கை? அவன் சொல்லிட்டு ஒண்ணுமே கேட்கல. அவ சும்மா காசு கேட்கிறா, சில்லறை காசு கொடுங்க. இவன் கை பணத்தை அப்படியே எடுத்து அவ கையில கொடுக்கலாம். அவள் வாங்கிவிட்டு அந்த பணத்தை பார்க்கும்போது இந்த எழுத்தாளர் எழுதுகிறாள், அவளால் நம்பவே முடியவில்லை. நான் கேட்டது ஒரு சில்லறை காசுகள், யாரோ ஒருவர் முழு பணத்தையே என் கையில் கொடுத்துட்டு போறார். இதை பெருந்தன்மை என்பது நினைப்பதா, அல்லது என் கடந்த காலம்தான் இந்த மனிதன் வடிவில் திரும்ப எனக்கு கொடுத்துட்டு போதா? உண்மையில் கடந்த காலம்தான் அவளுக்கு உன் புகழும் பேரும் அழகும் மறைந்திருல, உன்னை விட்டு போயிருக்கலாம். ஆனால் யார் நினைவிலோ இருக்கிறது. யார் நினைவிலோ அந்த பெண் அப்படி வயது மாறாமல் அழகு மாறாமல் அப்படி இருக்கிறார். அவன் கொடுத்த பணத்தை கொண்டு இவள் ஒரு நிமிடம் பார்க்கிறாள். இது என்னுடைய கடந்த காலம் எனக்கு கை நீட்டி கொடுத்த பரிசு. உடனே நான் என்ன பண்ணோம், உடனே நான் என்னை மறப்பதற்கு திரும்ப அபினை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு மூலையில போய் படுத்துக்கணும். இப்ப இது நடந்துருச்சுங்கிறதுக்காக எனக்கு திரும்பி கடந்த காலம் கிடைக்கிறார். அவள் போன பிறகு இவன் நினைக்கிறான், இந்த வாழ்க்கையில் எதையோ தேடினோம், எதையோ அடைந்தோம், எதையோ பார்த்தோம். ஆனால் இந்த ஒரே ஒரு காட்சி நமக்கு ஒரு உண்மையை சொல்லிடுச்சு, எல்லாமும் நிலையற்றது, எதுவும் இந்த பூமியில் நிலையானது இல்லை, எல்லாம் அழிந்து போகும், எல்லா யவ்வனங்களும் உலகிலிருந்து விடைபெறும் என்றால் இந்த வாழ்க்கை என்ன? அவர் ஒரு தத்துவத்தை பேசவில்லை, ஆனால் வாழ்வினுடைய உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதுதான் நண்பர்களே வாழ்க்கை. இப்படி ஒரு நாவலில் பேசப்பட்ட விஷயத்தை தனியாக தத்துவம் பேசுகிறது, தனியாக சமயம் பேசுகிறது, தனியாக ஆன்மீகவாதிகள் எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் நாவலை எழுதிய பெண்
இங்கே தொடங்கி இங்கே புத்தரில் தொடங்கி இப்படி ஒரு வாழ்க்கையை சொல்லி உடனே இங்கே அப்படி ஒரு சோகத்தில் முடிச்சிடல. அடுத்த காலம் மாறுகிறது. அப்படி தொடங்கி 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 அலை 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 என மாறி வந்து இந்திய சுதந்திர போராட்டம் வரைக்கும் வருது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் எழுச்சி கொண்ட ஒரு இளைஞன் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறான், போராடுகிறான், மக்களை திரட்டுகிறான், சுதந்திரத்தின் பெயரான். அவன் பெயரும் நாவலில் முதலில் வந்தவன் பெயரும் ஒரே பெயர். அதே நீலாம்பரன் தான் நாவலினுடைய இறுதியில் சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறான். அப்படின்னா நிறைய பெயர்கள் காலத்தில் ஒரே ஆள். இப்போ என் பெயர் என் தந்தையின் தாத்தாவினுடைய பெயர், நாளை அது இன்னொருவருடைய பெயராக மாறும். சில பெயர்கள் காலத்தில் அப்படியே இருக்கு. அந்த பெயர்களுடைய தொடர்ச்சியின் வழியாக கால மாற்றத்தை தாண்டி அந்த மனிதனும் நினைவுகளும் காப்பாற்றப்படுறாங்க. அப்ப அக்னி நதி அப்படிங்கக்கூடிய நாவலை எளிதாக படிக்க முடியுமா? நீங்கள் ஒரு துப்பறியும் கதையை படிப்பது போல, காதல் கதையை படிப்பது போல படிக்க முடியுமா என்றால் கட்டாயம் முடியாது. மாறாக கவனம் எடுத்து கொஞ்சம் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு காட்டுகிற, இந்த வாழ்வினுடைய மேன்மைகளை காட்டுகிற, இந்திய சமுதாயத்தில் நடந்த எல்லா மாற்றங்களையும் ஆவணப்படுத்துகிற, எதெல்லாம் நடந்துச்சோ எல்லாவற்றையும் பேசுகிறது. அதில் இஸ்லாமியர்கள் வராங்க, முகலாய படையெடுப்பு வருகிறது, வெள்ளைக்காரர்கள் வராங்க. வெள்ளைக்காரர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது அவனும் ஒரு இளைஞன், அவனுக்கு இந்தியாவை பற்றி தெரியாது. இந்தியாவுக்கு போனால் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய ஒருவன் இங்கே வந்து இங்கே காதலித்து இங்கே திருமணம் செய்து கொண்டு இங்கே பணம் சம்பாதித்து இங்கே வாழ்ந்து பெரும் அதிகாரத்தோடு எப்படி வெள்ளைக்காரன் நாட்டுக்கு போறாங்கிற கதையும் வருகிறது. அப்படின்னா நாம் கடந்து வந்த இந்திய வரலாற்றை எல்லாவற்றையும் நீங்கள் இந்த நாவலில் பார்க்கலாம். அவ்வளவு புகழ்பெற்ற அந்த நாவலும் இந்தியாவில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் உன்னதமான இந்திய நாவல்களில் ஒன்று என்று சொல்லுவேன். இன்னொரு நாவல் இருக்கிறது, அது ஆரோக்கிய நிகேதனம் என்ற ஒரு நாவல். அதை எழுதியவர் தாராசங்கர் பானர்ஜி. தாராசங்கரனுடைய ஆரோக்கிய நிகேதனத்திற்கு என்ன சிறப்பு என்றால், ஒரு கிராமத்தில் பாரம்பரிய மருத்துவர் இருக்கிறார். அவர் பெயர் ஜீவன் மஷாய் என்று. அந்த ஊருக்கு ஒரு நவீன மருத்துவம் படித்தவர் வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, நான் எந்த மருத்துவரிடம் செல்வது? அலோபதி டாக்டரா அல்லது ஆயுர்வேதிக் டாக்டர், சித்தா டாக்டர், மரபு வழி மருத்துவரா, யாரை பார்ப்பது? இந்த இரண்டு மருத்துவர்களுக்கு இடையில் போட்டி. இந்த மருத்துவர் அந்த மருத்துவரை சரியில்லை என்கிறார், அந்த மருத்துவர் இந்த மருத்துவரை சரியில்லைங்கிறார். அந்த ஜீவன் மஷாய் அப்படிங்கக்கூடிய மாஸ்டருக்கு, அந்த ஆயுர்வேத மருத்துவருக்கு என்ன சிறப்பு என்றால், உங்கள் நாடி துடிப்பை பிடித்த மாத்திரத்தில் என்றைக்கு எப்போது உங்களுக்கு மரணம் என்று சொல்லிவிடுவார். அவர் வெறும் உங்கள் நாடியை பார்த்து இப்போது என்ன செய்கிறது என்று சொல்லுகிற மருத்துவர் அல்ல. உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது, எத்தனை நாள் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை நாடி துடிப்பில் கண்டுபிடித்து விடுவார் என்றால், இந்திய மருத்துவம் எவ்வளவு மேலானது! எவ்வளவு பெரிய பெரிய மருத்துவ மேதைகள் எல்லாம் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இதை நானோ நீங்களோ இன்னொருவரோ மாற்றவே முடியாது. உங்கள் நாடி துடிப்பில், உங்கள் இரத்த ஓட்டத்தில் உங்கள் வரலாறு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது என்று. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிடல, எப்போ தூங்குனீங்க, எல்லாம் உங்கள் நாடி சொல்லிடும். அப்படி என்றால் அது வெறும் துடிப்பல்ல, உங்கள் வாழ்வினுடைய நினைவூட்டல் அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது, இவ்வளவுதான் 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 அப்படின்னு. அந்த நினைவூட்டலை சொல்லுகிற ஜீவன் மஷாய் மாஸ்டர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரிபு என்று ஒன்று இருக்கிறது என்று. என்ன ரிபு தெரியுமா? ஒரு மனிதன் எல்லா உணவு கிடைத்தாலும் ஏதாவது ஒரு உணவின் மீது கூடுதல் பற்றுள்ளவனாக இருப்பான். சிலருக்கு ராத்திரி 12 மணினாலும் அல்வா சாப்பிடுவாங்க, சிலருக்கு பஜ்ஜி எங்கே பார்த்தாலும் சாப்பிடாம இருக்க முடியாது, சிலர் காலையில் எழுந்த உடனே உளுந்த வடை சாப்பிடணும்னு நினைப்பாங்க, சிலருக்கு எங்கே போனாலும் பூரி பிடிக்கும். இப்படி ஏதோ ஒரு உணவு அவர்களுக்கு எப்போது எங்கே கிடைத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் அவருடைய ரிபுவாம். ரிபு என்ன அப்படின்னா, எல்லா உணவிலும் மிக மிக பிடித்தமான உணவு அதுதான். அந்த ரிபுவை நீங்கள் விரும்பினாலும் விடவே முடியாது. மருத்துவர் சொல்லிட்டார், ஒரு 10 நாளைக்கு வடை பஜ்ஜிலாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டா, அப்போதான் உங்களுக்கு இதை சாப்பிட்ற ஆசை ரொம்ப வரும். என்னன்னா, எப்படியாவது ஒன்று ரகசியமாக சாப்பிட்றணும். அதிலே சொல்லுகிறார் என்னன்னா, சாப்பிடுவதற்காக அவர்கள் அந்த உணவை தயாரிக்கும் போது இவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எண்ணெய் சேர்க்கக்கூடாது, சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னு இவர் சொல்லுவார். நீங்கள் அதை சரியாக போட்டிருக்கீங்களான்னு சோதிச்சு பார்க்கணும்ல, உப்பு கரெக்டாக போட்டிருக்கீங்க, அதை குடும்பம் வாங்கி சாப்பிட்டுருவாராம். அந்த ஜீவன் மஷாய் சொல்லுகிறார், எது உங்கள் ரிபுவோ அதுதான் உங்கள் மரணத்திற்கு காரணமாக அமையும். உங்களுடைய கடைசி நாள் அந்த உணவில் தான் உங்களுடைய முடிவு எழுதப்பட்டிருக்கிறது.
அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க சாப்பிட்டுருவீங்க. சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒவ்வாமை உருவாகும், வயிறு கெடும், தூக்கம் கெடும், கொஞ்சம் கொஞ்சமாக நோய் முற்றி நீங்கள் மரணத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் ரிபுவை நீங்களே கைவிட வேண்டும்னு சொல்றார். எப்படி கைவிடுவது? நீங்கள் விரும்பிய உணவை ஒரு குறிப்பிட்ட வயதில் இனி போதும் என்று நீங்களே விட்டுறணுமா. அப்படி விடுவதைத்தான் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, காசியில போய் பிடிச்ச சாப்பாடை விட்டு வந்துடணும்னு. இவர்கள் காசியில் போய் பிடித்த சாப்பாடு இல்லை, பிடிக்காத சாப்பாடை விட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதுதான் நம்ம சாப்பிட்றதே இல்லையா, அங்கே போனதுக்கு எதையா விட்டுருவோம்னு. ஜீவன் மசாய் சொல்லுகிறார், நீங்கள் பிடித்த உணவை அங்கே விட்டுட்டாங்க. அந்த உணவு இனிமேல் எப்போது வழங்கப்பட்டாலும் இது எனக்கான உணவில்லை, இது இப்போதும் என்ற அளவு சாப்பிட்டு விட்டேன், என் மனதில் இப்போதெல்லாம் அதற்கு சஞ்சலமே கிடையாது என்ற அளவுக்கு நீங்கள் விட்டு விட்டால் உங்கள் மரணத்தை தள்ளி போடலாம், தவிர்க்க முடியாது, ஆனால் தள்ளி போடலாம். அப்போ ஒரு நாவல் தானே எது? தாராசங்கர் ஒரு கிராமத்தை பற்றி தானே எழுதுகிறார், வைத்தியரை பற்றி எழுதுகிறார். இவர் என்ன மருத்துவம் படித்தவரா? மருத்துவரா? ஆனால் ஒரு மருத்துவருக்கு தெரிகிற அதே அறிவு, மருத்துவருக்கு தெரிகிற அதே உடலை பற்றிய சூட்சுமங்கள், மருத்துவருக்கு தெரிகிற உயிரினுடைய ரகசியங்கள் படைப்பாளிக்கும் தெரிஞ்சிருக்கிறது. படைப்பாளியும் அதை தன் படைப்பில் எழுதுகிறான் என்றால் இவன் மருத்துவர் தான். இந்த மருத்துவருக்கு என்னெல்லாம் உண்மை தெரியுமோ அதெல்லாம் நாவல் எழுதியிருக்கார். அதே நேரம் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், ஆங்கில மருத்துவம் வந்தது. இந்த மருத்துவம் வந்த பிறகுதான் பெண்களுக்கு நிறைய நோய் குணமானது. குறிப்பாக பெண்கள் பிரசவத்தில் சாகாமல் பிழைத்ததற்கு இந்த மருத்துவம் ஒரு பெரிய துணை. இல்லாவிட்டால் பிரசவத்தில் இறந்து போன பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம். இன்னொன்று, குழந்தைகளினுடைய பிறப்பில் குழந்தைகள் நிறைய குழந்தைகள் பிறப்பார்கள், ஓராண்டு 2 ஆண்டுக்கு மேல் வாழ மாட்டார்கள். உங்கள் தாத்தாவிடம் கேளுங்கள், உங்கள் வீட்டில் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள், 2 தான் உயிரோடு இருக்கிறோம், 3 தான் இருக்கிறோம், 6 பேர் இறந்து போய்விட்டோம், 5 பேர் இறந்து போய்விட்டோம். அந்த குழந்தையினுடைய மரணத்தை தடுத்ததில் இந்த மருத்துவத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தீராத நோய்களாக கருதப்பட்டது இல்லையா? உலகில் அதிகம் எழுத்தாளர்களை பலிவாங்கிய ஒரு நோய் இருக்கிறது, காவு கொண்ட ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோயினுடைய பெயர் காச நோய். டிபி என்று சொல்லப்படக்கூடிய காச நோய் தான் உலகத்தினுடைய மகத்தான படைப்பாளிகளில் பலரையும் காவு வாங்கியிருக்கிறது. அதற்கு தமிழில் நாம் பறிகொடுத்தவர்கள் மிக முக்கியமானவர் புதுமை பித்தன். ஜூன் 30, 1948 காச நோய் முற்றி இருமி ரத்தம் கக்கி ஒரு துணியால் வாயை மறைத்துக் கொண்டு திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய புதுமை பித்தன் தன் வீட்டிற்கே செல்ல முடியவில்லை. மருத்துவம் பார்க்க வசதி இல்லை. தமிழினுடைய நூற்றாண்டு நாயகனாக கொண்டாடப்படக்கூடிய புதுமை பித்தனுக்கு வாழும் காலத்தில் ஒரு கௌரவமும் இல்லை. யாரும் அவரை அங்கீகரிக்கல, எந்த பெரிய விருதும் கொடுக்கல, பெரிய எந்த உதவியும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் காச நோயோடு போராடினார். அன்று மருந்து இல்லை, ஏதோ ஒரு கிடைத்த மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்தார். அவர் ரயில் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு வர முடியாத போது ஒருவர் அழைத்து கொண்டு போய் வீட்டில் விடும்போது அவர் மனைவி கேட்கிறாங்க, இப்படி உருக்குலைந்து போய் வந்திருக்கிறீர்களே, இப்படியெல்லாம் எழுதி வாழணுமா என்றால் அவர் சொல்கிறார், எழுத்தை பற்றி பேசாதே, அதுதான் நானும் தமிழும் வேறு வேறு அல்ல, நானும் எழுத்தும் வேறு வேறு அல்ல. ஆனால் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு காலம் ஏன் விரும்பவில்லை? அற்ப ஆயுளில் தமிழில் பாரதி மறைந்தார், அற்ப ஆயுளில் புதுமை பித்தன் மறைந்தார் என்றால் காலம் தமிழினுடைய மகத்தான படைப்பாளிகளுக்கு நீண்ட ஆயுளை தரவில்லை. அந்த மேதமையை அவர்கள் முழுமையாக வெளிச்சமாக காட்ட முடியலை. அவர் இறக்கும்போது, அவருக்கு அந்த சொற்ப வயதில் அவர் இறக்கும்போது அவர் சொன்னார், யாராவது மருத்துவ உதவி செய்வார்களா என்று ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாமா, பத்திரிகையில் செய்தி போடலாமா என்று நண்பரிடம் தகவல் அனுப்பி, மருத்துவ உதவி தேவைப்படுகிறது, அதனால் தேவைப்படுகிறவர்கள் நிதி அனுப்புங்கள் என்று ஒரு விளம்பரம் கொடுங்க. புதுமை பித்தன் கொடுத்தார். அவருடைய நண்பர் ரகுநாதன் போய் பத்திரிகையில் போட சொன்னபோது பத்திரிகை ஆசிரியர் கேட்டார், இந்த பத்திரிகையை தானே அந்த ஆள் கேலி செய்தான், இந்த பத்திரிகையில் வெளியான கதைகளைத்தானே விமர்சனம் பண்ணனா, இன்றைக்கு நீங்கள் உதவி என்றால் மட்டும் நாங்கள் செய்ய வேண்டுமா என்றார்கள். உண்மையில் தமிழ் இனத்தில் ஒரு படைப்பாளியாக இருப்பது என்பது வாழ்நாளெல்லாம் துயரத்தோடு வாழ்வது, ஏழ்மையோடு வாழ்வது, இன்னும் சொல்ல போனால் தன் துயரங்களை வெளியே சொல்ல முடியாதவனாக வாழ்வதுதான் தமிழ் படைப்பாளியினுடைய துயரம். அப்படித்தான் புதுமை பித்தன் இருந்தார். அப்போது கூட அவருடைய நகைச்சுவை உணர்வு மறையவே இல்லை. மனைவி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் ஏதோ விண்ணப்பம் கொடுத்தீங்க, ஏதாவது வந்துச்சா அப்படின்னு. அவர் பதில் சொல்லுகிறார், மணியாடருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் எழுத்தாளரை போல இருக்கிறேன் என்று. அப்படின்னா அது வரவே வராது. பதிப்பாளர் என்னைக்காவது எழுத்தாளருக்கு மணியாடர் அனுப்புவாரா என்ன? ஆனால் உண்மையில் மரணம்தான் வந்தது. மரணம் அவரை தாங்கி ஆட்கொண்டது. அவர் மறைந்து விட்டார். இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தினுடைய நீண்ட
நெடிய இந்த பாரம்பரியத்தின் தனித்துவமிக்க படைப்பாளியாக இருக்க காசநோயில் தான் இறந்தார். அந்த காசநோய் சரியானதுக்கு இந்த அலோபதி மருத்துவம் ஒரு முக்கியமான காரணம். இந்த 2 மருத்துவ முறைகள் எல்லாம் இன்னும் எத்தனை மருத்துவம் இருந்தாலும் அந்த மருத்துவம் எல்லாம் மனிதன் நீடு வாழ, நோயற்று வாழ, ஒரு நல்ல வாழ்க்கையை இனிமையாக அவன் கழிப்பதற்கு உதவி செய்யத்தான் இருக்கின்றன. ஒரு மருத்துவம் இன்னொரு மருத்துவத்திற்கு போட்டி அல்ல. ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவருக்கு எதிரானவர் அல்ல. அவர்கள் மனித உயிர்களை காப்பாற்றுகிற அரும்பணியை செய்கிறார்கள். கொரோனா போன்ற ஒரு காலத்தில் எத்தனை மருத்துவர்கள் தன் உயிரை துச்சமாக நினைத்து நம்ம காப்பாற்றினாங்க. அவர்களை கொண்டாடுகிறது தான் இந்த இலக்கியம். அப்படின்னா ஒரு நாவல் அல்ல, அது ஒரு மருத்துவ சமுதாயத்தை, மருத்துவர்களை, அவர்கள் வழியாக அடைந்த நாம் பெற்ற பெயர்களை எல்லாம் கொண்டாடுகிறது. அதனால் அதை இந்திய இலக்கியத்தின் மகத்தான நாவல் என்பேன். நாம் எதை பேசினாலும் எதை மறந்தாலும் நம்மால் மறக்க முடியாத ஒன்று நம்முடைய பால்ய காலத்தினுடைய காதல், இளமை பருவத்தினுடைய காதல். இங்க இருக்கக்கூடிய 40-50 வயதை கடந்த யாரை தனியே போய் கேட்டாலும் அவர்களிடம் ஒரு காதல் கதையும் அந்த காதல் கதையின் மறக்க முடியாத அனுபவங்களும் இருக்கு. எழுதல, சொல்லல. ஒரு ஆட்டோகிராஃப் படம் வெளியான போது பார்த்து கண்ணீர் விட்டவர்கள் யாரும் வெறுமனாக படத்திற்கு கண்ணீர் விடல, தன் வாழ்க்கைக்காக கண்ணீர் விட்டார்கள். தான் பிரிந்த பெண்ணிற்காக, பிரிந்த ஆணிற்காக, பழகிய நாட்களுக்காக, காதலுக்காக கண்ணீர் விட்டார்கள். அப்படி காதலை புகழ்ந்த, காதலை பாடிய, காதலினுடைய மகத்தான சக்தியை சொன்ன நாவல்களில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் வைக்க வேண்டிய ஒரு நாவல் இருக்கிறது. அந்த நாவலுடைய பெயர் பால்யகால சகி, இளம் பருவத்து தோழி என்று தமிழில் வெளியாகிருக்கிறது. அதை எழுதியவர் பெயர் வைக்கம் முகமது பஷீர், மலையாளத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளி. அவருடைய பால்ய கால சகிங்கிற ஒரு நாவலுக்கு இணையாக இன்னொரு காதல் கதையை இந்தியாவில் யாரும் எழுத முடியாது. நான் எவ்வளவோ படித்திருக்கிறேன். நாம ஷேக்ஸ்பியர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அதெல்லாம் தாண்டிய ஒரு காதல் கதை. காரணம், இதில் காதலிக்கிற இருவரும் எளிமையானவர்கள், நம்மை போன்றவர்கள், நம்மால் பார்க்கக்கூடியவர்கள். அவர்களை எங்காவது வீதியில் நாம் பார்த்திருப்போம். யார் அவர்கள்? சுகரான்ற ஒரு பொண்ணு, மஜீத்னு ஒரு பையன். 2 பேரும் பக்கத்து வீட்டை சேர்ந்த பிள்ளைங்க. 2 பேரும் சிறு வயதில் பள்ளிக்கு போகும்போதே பழகுகிறார்கள். இவர்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கிறது. அந்த மாமரத்திலிருந்து ஒரு மாம்பழம் வேணும்னு சுகரா நினைக்கிறார். ஆனால் மாம்பழம் உதிர்ந்தவுடனே யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, கிடைக்காது. ஒரே ஒரு நாள் அந்த பையன், பக்கத்து வீட்டு பையன் மரம் ஏறி அவளுக்கு மாம்பழம் பறித்து தரான். அவள் மாம்பழத்தை எங்கே பிடுங்கிடுவானோன்னு வச்சு அவனை நகத்தால் பராண்டி விடுறான். அவன் அந்த நகை காயத்தோடு சொல்றான், உனக்குத்தானே எல்லாமே, ஏன் என்ன பரண்டினேன்? உடனே அந்த பெண்ணிற்கு அவன் மீது பரிவு பிறந்து விடுகிறது. ஐயோ, தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எனக்காக உதவி செய்கிறான் இல்லையா? சிறு வயதில் காதல் என்றால் என்ன, உடற்கவர்ச்சி என்றால் என்ன, அல்லது இந்த காதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ரசவாதத்தை எதுவுமே தெரியாமல் தன் மீது அன்பு காட்டுகிறானே என்று ஒரு சிறுவனை ஒரு பெண் நேசிப்பதும், பக்கத்து வீட்டு சிறுமியினுடைய ஆசைக்காக அவளுக்கு உதவி செய்வதுமான அந்த வாழ்க்கை தொடங்குகிறது. 2 பேருமே ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள். பள்ளியில் அந்த மஜீதிடம் ஆசிரியர் கேட்கிறார், ஒன்றும் எத்தனைப்பா அப்படின்னு. ஒன்றும் என்ன எத்தனைன்னு சொல்லுவோம், 2ன்னு தானே சொல்லுவோம். மஜீத் எழுத சொன்னான், 1 பெரிய 1 அப்படின்னு சொன்னான். 2 இல்லை, ஒரு ஒன்றோடு ஒன்று சேர்த்தால் பெரிய 1 என்று சொன்னான். ஆசிரியர் சொன்னார், பெரிய 1 கையை நீட்டுன்னு பரம்பால் அடித்தார். வகுப்பில் இருந்த அந்த சுகரா அவனை கூப்பிட்டு சொன்னால், உனக்கு கணிதம் தான் வரவில்லை, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிக் கொடுத்து வகுப்பிலேயே நல்லா படிக்கிற மாணவனாக மாற்றிட்டார். ஏன் காதலிக்க வேண்டும் என்றால் உங்களை திருத்துவதற்கு இப்படி ஒரு பெண் வேணும். வேறு யாரும் சொல்லிடலாம் உங்க மண்டையில கணிதம் ஏறாது. ஆனால் அப்படி ஒரு பெண் சொன்னால் உடனே அவனுக்கு மண்டையில ஏறிடுச்சு. கடிதம் படித்தான். டீச்சர் கேட்குறாங்க, எப்படிப்பா நான் சொல்லி கொடுத்து வரலையே அப்படின்னு. அது வராது, சொல்பவர் சொன்னால் தானே புத்தியில் ஏறும். அப்படியே அந்த அவனுக்கு காதல் வருகிறது, காதலிக்கிறான். இருவருமே பள்ளி முடிந்து அடுத்த வயதுக்கு போகிறார்கள். அவளும் ஸ்கூலில் முடிச்சுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போனோம், இவனும் போனோம். ஆனால் அவள் தந்தை இறந்து விட்டார், அவள் படிப்பு நின்றுச்சு. நிறைய பெண்களுக்கு இந்தியாவில் நடந்த பெரிய துயரம் அவர்கள் விரும்பியதை படிக்க முடியாமல் போனதுதான், அவர்களை படிக்க வைக்க ஆள் இல்லாமல் போனதுதான். நிறைய பேர் அவசர அவசரமாக திருமணம் செய்து கொண்டு அவசர அவசரமாக பிள்ளைகளை பெற்று அவசர அவசரமாக இறந்து போயும் விட்டார். ஆனால் இவர்கள் இந்த கதையில் வரக்கூடிய சுகராவை படிக்க வைக்கல, அவனை படிக்க வைக்கிறாங்க. அவன் பள்ளிக்கு போய்விட்டு அவள் சிறு வயதில் செய்தது போலவே செய்கிறான். தினம் நான் வீட்டுக்கு வந்து உனக்கு பாடம் சொல்லித்தரேன், அதை படிச்சிரு, நீ பள்ளிக்கு போகாவிட்டால் என்ன, நான் தான் போகிறானே என்று. அவன் படிப்பதோடு ஒரு நாள் தந்தையிடம் சொல்றான், அப்பா நமக்கு தான் இவ்வளவு வசதி இருக்கே,
நாம ஏன்பா சுகராவை படிக்க வைக்கக்கூடாது என்று கேட்கிறான். கேட்டால் அவர் தந்தை வசதியானவர், ஊரிலே பிரமுகர், பக்கத்து வீட்டு பொண்ணு, அவங்க அப்பா இல்லை, என்ன செய்வார், பரிவு வேணும் இல்லையா? ஆனால் அவர் சொல்கிறார், புத்தி கெட்டு பேசாதே, அவள் யார்? ஒரு இல்லாதவன் வீட்டு பெண், அவள் படித்து என்ன ஆக போகிறது? நீ புத்தி கெட்டு போவதோடு அவளோடு பழகி உன் புத்தியை கெடுத்துக் கொள்ளாதே, போதும் மகனே, அந்த சவகாசமே வேண்டாம் என்று துண்டிக்கிறார். தந்தையின் மீது கோபம் கொண்டு வீட்டை விட்டு ஓடுறான். வெளியே போய் எங்கெங்கேயோ சுற்றி திரும்பி ஒரு நாள் வாரான். அதற்குள் இவள் பெரிய பெண்ணாயிரம், அழகியாகி விடுகிறாள். அவள் இவனை பார்த்த உடனே இவன் கேட்கிறான், நீ சுகராதானா இப்படி மாறிட்ட அப்படின்னு. உண்மையில் அதப்படித்தான் நடக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெண்கள் மாறினாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு பின்னால் ஒரு மயிலினுடைய தொகை போல இளமையினுடைய அழகான தொகை விரிக்க தொடங்கி விடுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண்களில் ஒரு பிரகாசமும் அவர்கள் முகத்தில் ஒரு அழகும் பிறந்திருது. அவளை பார்த்து மயங்கி அவன் சொல்றான், சுகரா நாம எப்பவும் இப்படி இருக்கலாமே அப்படின்னு. ஒரு நாள் அவன் விளையாட்டுத்தனமாக எங்கோ போயிட்டு திரும்ப காலில் ஒரு கட்டி வந்துருச்சு. மருத்துவர் அதை சீவி தான் எடுக்கணுங்கிறார், உடைக்க முடியல. அழுகிறான். வீட்டில இருந்து ஒரு இப்படி அழுவதை பார்த்து அவன் அம்மாலாம் சொல்றா, என்னடா ஒரு சின்ன விஷயம் தாங்க மாட்டேங்கிறியேன்னு. அன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு சுகரா வருகிறாள். எவ்வளவு வலிக்குதா, அழறியா? அந்த கட்டியை காட்டுங்கிறா. காலில் ஒரு சின்னதாக கட்டி இருக்கு, கொப்பளம், அது உடைய மாட்டேங்குது. என்ன செய்தும் உடையலை. அப்போது அவள் ஒன்று செய்தாள். உலக இலக்கியத்திலே அப்படி ஒன்றை நான் படித்ததே கிடையாது. அவனுடைய வலது காலில் முத்தமிட்டாள். ஒரு பெண் காதலனுடைய பித்தில் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஒருவனுடைய காலில் இருக்கக்கூடிய கட்டி உடைய வேண்டும் என்பதற்காக அவன் வலது காலில் முத்தம் கொடுக்க உடைஞ்சிருச்சு. அவர் பஷீர் சொல்லுகிறார், அது எப்படி நடந்தது என்று தெரியாது, ஆனால் அவன் காலில் இருந்த அந்த கட்டி உடைஞ்சிருச்சு, அவன் சரியாயிட்டான். அதற்கப்புறம்தான் அவன் அவளை முத்தமிடுகிறான். அவர்கள் காதலராகிறார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்கள் காதலை நிறைவேற்றலை. வாழ்க்கை அவர்களை ஒன்று சேர்க்கவில்லை. தனித்தனி பாதைகளில் தனித்தனியாக போகிறார்கள். பிழைப்பு தேடி எங்கேயோ போய் திரும்பி வரும்போது பார்த்தால் யாரோ ஒருவனை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையில் அவள் நிற்கும் போது அவன் நினைக்கிறான், இந்த வாழ்க்கை ஏன் இரண்டு காதலர்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை காதலிப்பவர்கள் தான். காதலிப்பவர்களுக்கு எதிராக சங்க இலக்கியத்தில் ஊர் பேசுகிறது. அலர்ன்னு சொல்றான். அலர்னா என்னன்னா ஊர் கூடி பேசுமா. ஊருக்கு வேற வேலையே கிடையாது. யார் யாரை காதலிப்பார்கள் அதை பற்றி பேசுகிறது, அலர் பேசுகிறது தான். அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள், பிரிக்கப்பட்டார்கள். ஆனாலும் திருமணமாகி கணவனோடு வேறு வீட்டிற்கு போனாலும் அவன் மீது இருக்கக்கூடிய அன்பும் பரிவும் போகவே இல்லை. ஆனால் அவன் சொல்றான், இனி நமக்குள் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நினைவுகள் இருக்கிறதே, நீயும் நானும் மகிழ்ச்சியாக இருந்த நினைவுகள் எல்லாம் போயிருமா அப்படின்னு. அப்போ கூட என்ன அப்படின்னா, இப்போ இவன் வந்துட்டாங்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வருவா, பேசுவா, பழகிறா. அந்த காதல் பிரிவின் போது அவர்கள் சந்தித்துக் கொள்ளுகிற காட்சியை பஷீர் மிக 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 அழகாக எழுதியிருக்கிறார். இந்த நாவலினுடைய முடிவை நான் சொல்ல போவதில்லை, நீங்கள் படிக்கணும், நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கணும். நானே இந்த புத்தகத்தினுடைய முடிவையும் சொல்லிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் அந்த புத்தகம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படித்து நீங்கள் அந்த முடிவை அடையும் போது உண்மையில் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வரும். ஒரு மகத்தான இந்திய நாவலில் ஒன்று பஷீரினுடைய பால்யகால சகி. அதை இந்த அவையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்கள்.